அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பொழுதும் கடலைப்பருப்பு போட்டு கடலை வடை தட்டுவோம் இல்லைங்களா, அதை கடலைப்பருப்பு மட்டும் சேர்க்காம அது கூட துவரம்பருப்பு சேர்த்து எப்படி நம்ம ருசியான கடலை வடை தட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது துவரம்பருப்பு, இதையும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை இப்போது ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு வடை பதத்துக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் பாருங்கள், இப்போ திட்டமான பதத்தில் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி அதில் தேவையான அளவு உப்பு, பெருஞ்சீரக பொடி, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நைஸாக பொடியை நறுக்கி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் நான் பச்சை மிளகா சேர்க்கலை, ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, 3 வயசு பாப்பா அது மாதிரி. அதனால் அவங்க மிளகா தெரியாமல் சாப்பிட்ருவாங்கங்கிறதுனால நம்ம ஸ்நாக்ஸே அவங்களுக்கு தானே செய்கிறோம். அதனால் அதில் நான் காரத்துக்கு எதுவுமே போடல. உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நான் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சு அதில் எண்ணெயும் போட்டு காய வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்படியே லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக பிள்ளைங்கள்லாம் சுட்டு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பாய்.